ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவளுக்கு ரொம்ப பசிக்குது போல். பட் இவகிட்ட காசு இல்லை. ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ விற்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட போய் கேட்குறா, எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ கிடைக்குமான்னு சொல்லும்போது அவங்களும் கொடுக்குறாங்க. இவன் வாங்கி சாப்பிட்டுட்டே வரும்போது அங்கே ஒரு பிச்சைக்காரங்க இருக்காங்க. ஸோ அவங்க கேட்குறாங்க, எனக்கு பசிக்குது கொஞ்சம் தாயம்மான்னு சொல்லும்போது இவள் ஃபஸ்ட்டு முடியாது சொல்லிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா அவகிட்ட இருக்கிற பாதி இது வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறான். அதுக்கு அந்த பிச்சைக்காரர் வந்து இவளுக்கு ஒரு கையில் கயிறு கொடுக்குறாரு. இதே பிச்சைக்காரனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ மீட் பண்ணுறான். அவர் கேட்குறாரு, இங்கே ஏதாச்சும் ஒரு பார் இருக்கான்னு சொல்லும்போது அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் இந்த பாரில் தான் ஹீரோயின் வேலை செய்கிறா. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவளோட எக்ஸ் வந்து அவளை புலி பண்ணுறான். நீ ஏன்னா இங்கேயும் வேலை செஞ்சுட்ருக்கேன், எனக்கு உன் மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வேணும்னா சொல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவள் ஃபஸ்ட்டு முடியாதுன்றா. எனக்கு உன்ன மாதிரி ஆளை பார்த்தாலே கடுப்பாக வருது, என்னோடய ப்ராஜெக்ட்டை திருடி நீ சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவள் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுறா. என்னடா என்னோட ஆள்கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்களா சொல்லும்போது நான் எப்போ உன்னோட ஆளானு சொல்லும்போது வாயை மூடுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் அவன் பேசுகிறான், ஹீரோயினை காப்பாற்றிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா, நான் உன்னை காப்பாற்றிருக்கேன்ல, ஸோ நீ எனக்கு வந்து ஒன்றே ஒன்று பண்ணு, ஒன்றும் இல்லை என் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண, என்கிட்ட யாருமே ஃப்ரெண்ட்ஸாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு டியூட்டி இருக்குது நான் போகணுன்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுறான்னா மேனேஜரை கூப்பிட்டு இவளை வந்து கொஞ்சம் நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறான். ஸோ அவன் அந்த காசு பார்த்து ஷாக் ஆகிறா, இது என்னோட மந்த்லி சேலரியோட அதிகமான காசு நீ அவனுக்கு டிப்ஸாக கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது பரவாயில்ல விடு, நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, வா ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு சொல்லும்போது இவன் குடிக்கிறதுலே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹீரோ கேட்குற, என்ன ஆச்சு, அவன் எதுக்கு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணான்னு சொல்லும்போது அவன் என்னோட எக்ஸு, அவன் வந்து என்னோடய ப்ராஜெக்ட்டை திருடி அவன் ஒரு பெரிய கம்பெனியில் போய் செட்டில்ட் ஆகிட்டான், இப்போ என்னை வந்து இது பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு இந்த எக்ஸ் வந்து ரொம்ப கடுப்பில் இருக்கான், இந்த ஹீரோயின் இப்படி ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ட்ரிங்க்ஸு ஒன்று சென்ட் பண்ணியிருப்பான். அந்த ட்ரிங்க்ஸில் கொஞ்சம் ட்ரக்ஸ்லாம் கலந்துருப்பாங்க. ஹீரோயின் வந்து அதை ட்ரிக் பண்ணி அந்த ட்ரிங்க்ஸை மாற்றி இந்த எக்ஸுக்கு கொடுத்துருவான். இந்த எக்ஸும் அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சு அவன் ரொம்ப ட்ரங்க் ஆகிட்டு பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஹீரோயின் தான் சான்ஸ் சொல்லிட்டு அதை ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுட்டு அவள் பிளாக்மெயில் பண்ணலான்னு அப்புறமேட்டு உட்காந்துட்டு இருப்பான். இந்த சரி இவங்க 2 பேர் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ரொம்ப குடிச்சிருவான். குடிச்சதுனால என்ன ஆயிடுதுன்னா அவன் ட்ரங்க் ஆகி அங்கேயே படுத்துடுறான். ஹீரோயின் தான் என்ன பண்ணுறான்னா அவனை கூட்டிகிட்டு வந்து அவளோட வீட்டில் படுக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து காலையில் எழுந்துச்சி பார்த்துட்டு என்னடா இது புது வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷாக்காக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் தான் தண்ணியெல்லாம் கொடுத்து என் வீட்டில் தான் நீ தூங்கு கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் நீ உன் வீட்டுக்கு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. நெக்ஸ்ட்டு இந்த சைடெலாம் அந்த எக்ஸை காமிக்கிறாங்க. அவன் வந்து அவகிட்ட இருக்க கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட புலம்புறான், அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம வச்சுருக்கிறது பெரிய கம்பெனி, அவள் இன்னும் ஒரு கம்பெனியில் போய் செட்டில்டே ஆகலை, அவளை நம்ம கீழே தள்ளிடலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பிளானை சொல்கிறா. இந்த சைடு ஹீரோயின் ஏஞ்சதுக்கப்புறம் ஹீரோ பார்க்குற. ஹீரோ சொல்கிறா, என்ன நீ உன்னோட ரூமில் சேர்த்துக்க மாட்டியா, ஒரு சோஃபாவில் போய் படுக்க வச்சுருக்கேன்னு சொல்லும்போது ஆமாம் உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் அவளோட டிசைன்லாம் ஹீரோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறான், செம்மையாக இருக்குது. ஏன்னா ஹீரோவும் ஒரு ஜுவல் கடை தான் வச்சுருக்கான், ஒரு ஜுவல் பெரிய கம்பெனி, அதுக்கும் இந்த மாதிரி டிசைனர் தான் தேவை. ஸோ இவன் அப்படி கேட்குறான், நீ என்னோடய கம்பெனியில் வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன கம்பெனி வச்சுருக்க, எனக்கு ஒன்று மாதிரி கம்பெனிலாம் தேவையில்ல. கெவின் ஒருத்தர் யூஎஸ்ஏலேருந்து இருக்கார், அவர் வந்து சைனீஸ் தான், பட் அவர் யூஎஸ்ஏல போய் பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, எனக்கு அவரோட கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும்போது இவனுக்கு ஷாக், என்னது கெவினா, அந்த கெவினே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். உனக்கு கெவின் நீ பார்த்தது கிடையாதுன்னு சொல்லும்போது பார்த்தது கிடையாது, பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி சொல்லிட்டு இவன் போயிடுறான். நெக்ஸ்ட் இந்த சைடு என்ன ஆகுதுன்னா அவன் வந்து அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு நல்ல டிசைனரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து ஒரு பொண்ணை காமிக்கிறா. ஸோ இவங்க தான் சூப்பரான டிசைனர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணுக்கிட்ட என்னோடய ரியல் நேம், அதாவது கெவின் சொல்லாதீங்க, என்னோடய சைனீஸ் நேமை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவளும் சார் உங்களுக்கு கெவின் தான் சார் எல்லாருக்கும் தெரியும், சைனீஸ் நேம் சொன்னால் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லும்போது இல்லை நீ சைனீஸ் நேம் தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் இவன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி பண்ண போகிறேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னல, நீ என்கிட்ட வரியா, நம்ம 2 பேரும் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லும்போது ஹீரோயின் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. இவன் வந்து வீடெல்லாம் காமிக்கிறா சுற்றி. இவளுக்கு ஒரே ஷாக், என்னடா இவன் இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அவன் ஒரு கேக் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறான், உனக்கு பர்த்டேவா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ வந்து இல்லை, அதனால் சும்மா ஒரு கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு, சரி வா ஊதுலான்னு சொல்லிட்டு அந்த கேக்கு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஊதுறாங்க. ஹீரோயின் கேட்குறா, என்ன ப்ரே பண்ண அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒன்று மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், ஸோ அதுதான் நான் ப்ரே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான்.
அப்போ அங்கே கரண்ட் போகுது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு, "என்ன நீ ஏதோ பிளான் போடுற போல" அப்படின்னு சொல்லும்போது, "சீ உன்கிட்டலாம் நான் என்ன பிளான் போட போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு சரி டைம் ஆகுது நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த இடத்த விட்டு போகிறா. ஏன்னா ஹீரோ கொஞ்சம் க்ளோஸாக இருக்க பார்க்குறான், கிஸ்லாம் பண்ண பார்க்குறான். ஸோ அதனால் ஹீரோயின் வந்து அங்கே தப்பிக்கலான்னு இருக்கும்போது இவன் வந்து நல்லா குடிச்சிடுறான். குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிறான். சரி இதான் சான்ஸ்னு ஹீரோயின் வீட்டுக்கு வரலான்னு இருக்கும்போது அங்கே நிறைய பசங்க வந்து புலி பண்ணுறாங்க. இவளுக்கு வந்து டவுட், இதெல்லாம் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் அனுப்பியிருப்பானான்னு சொல்லிட்டு இவள் வந்து கேட்குறா, நீங்கள் என்னோடய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே அனுப்பி விட்டேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் எதுக்கு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, வா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் அங்கே வந்து தப்பிக்கலான்னு இருக்கும்போது அங்கே ஒரு அத்லெட் வரான். இவன் வந்து இந்த ட்ராமாவோட செகண்ட் ஹீரோ. அவன் வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறான். காப்பாற்றிட்டு, இந்த நேரத்துக்கு இப்படிலாம் சுத்தாதம்மா, உன் வீடு எங்கே இருக்குது, நான் வேணா உன்னை வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நான் ஒரு அத்லெட்டு, நான் வந்து ஒரு பாக்ஸர், நான் வந்து உன்னை வீட்டில் விடுறேன் பத்திரமா, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் ஒரு பாடி கார்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அவளுக்கு பயம், திரும்பி வீட்டுக்கு போகும்போது யாராச்சும் இப்படி ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. சீனில் ஹீரோ வந்து கூப்பிட்றான், இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு நீ வா, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னல, நீ ஒருத்தி தான் என்னோடய ஃப்ரெண்டு வாயேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வரேன்னு சொல்லும்போது அவன் ஹீரோ வந்து அவனோட அசிஸ்டண்ட்டை அனுப்பி விடுறான். அனுப்பிவிட்டு அந்த காரில் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான், கெவின் சார் தான் அனுப்புனாருன்னு சொல்லும்போது, கெவினா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காரா. ஆமாம் கெவின் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சைனீஸ் நேம் சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது, இவன் ஏமாத்திருக்கான், அவன் கெவின்னு அவனோட ரியல் ஐடென்டிட்டியை ஹீரோயின் கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ட்ரெஸ்லாம் ஹீரோயினுக்காக வாங்கி அந்த ட்ரெஸ்ஸை போட சொல்கிறான். ஹீரோயின் அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அவன் முன்னாடி வந்ததுக்கப்புறம் அவன் ஷாக்கிங்காக பார்க்குறான், வாவ் நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் செம்மையாக போட்டு அடிக்கிறா. நீ எதுக்கு உன் ரியல் ஐடென்டிட்டி என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லும்போது, சொன்னால் நீ வந்து என்கிட்ட என்னோடய கம்பெனியில் ஏதாச்சும் பிடுங்குவியோ அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, சீச்சி நான் அப்படிலாம் கிடையாது, என்னோடய சொந்த உழைப்பில் தான் நான் போகணுன்னு ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த பார்ட்டியில் அந்த எக்ஸும் அந்த லவ்வரும் இருக்கா. ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினை பார்த்தோன்னே அவளை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஹீரோ வந்து ஒரு பெரிய டிசைனர். ஸோ அவன் யாருன்னே தெரியாமல் ஹீரோவையும் சேர்த்து ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்கும்போது, இங்கே வந்து கப்புள்ஸை தான் அலோவ் பண்ணுவாங்களாம், ஸோ அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து இந்த எக்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் கம்பெனியை பெருமையாக பேசுகிறானோ இல்லையோ, பட் ஹீரோயினை ரொம்ப கழுவி ஊற்றிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்போ அங்கே ஹீரோலாம் இதெல்லாம் பார்த்து அவனுக்கும் கடுப்பாக வருது. அங்கே தான் அட்லெட்டும் இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து கொஞ்சம் போல்டாக பேசுகிறான், நீ என்னோட ப்ராஜெக்டை திருடி இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் போய் நீ செட்டில் ஆகிட்ட, நீ வந்து ஒரு சரியான லூசர், நீ வந்து என்கிட்ட வந்து என்னோடய ப்ராஜெக்ட்டை திருடிட்ட அப்படின்னு சொல்லும்போது, இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க, அந்த பொண்ணு சரியான லூஸு, மென்டலி அவளுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுறான். பட் ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்போ அங்கே வந்து இந்த கெவின் இருக்கான்ல, ஸோ கெவின் என்ன பண்ணுறான்னா, நான் வந்து உனக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இனிமேல் ஓவராக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் கால் பண்ணி உங்கள் கம்பெனியோட ஓனர்கிட்ட பேச வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீ யார், இவளோட சேர்ந்து நீயும் ஒரு சரியான காமெடி பீஸ் தானே அப்படின்னு சொல்லும்போது, இவன் என்ன பண்ணுறான்னா டப்புன்னு கால் பண்ணிடுறான். கால் பண்ணால் வந்து இந்த கம்பெனியோட ஓனர் வந்துடுறாங்க. அது யாரும் இல்லை, அந்த எக்ஸோட லவர் இருக்கா பார்த்தீங்களா, அவனோட அப்பா தான். அவன் என்ன பண்ணுறான்னா, ஐயோ சார் சாரி, நீங்கள் கெவின் தானே, நீங்கள் இவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனர் தானே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு மூஞ்சியில் அந்த எக்ஸுக்கு எப்படி வந்து இவன் இந்த அவ்வளோ பெரிய கம்பெனி ஆளை போய் பிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உங்களோட பொண்ணை வேர்ட்ஸை மைண்ட் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவனையும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்கள், ஏன்னா லிமிட்டை மீறி அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு பொண்ணை பற்றி, அவங்களும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஹீரோயின் பண்ண ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் திருடி உங்கள் கம்பெனியில் கொடுத்துருக்கான். ஸோ அதனால தான் உங்கள் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்த பொண்ணையே வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ண வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்குலாம் ஒரே சந்தோஷம், ஏன்னா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இன்சல்ட் ஆகிட்டால. ஸோ அதனால் அவள் சந்தோஷத்தில் என்ன பண்ணுறான்னா, ஜாலியாக பேசிக்கிட்டே போயிட்டுருக்கா. ஸோ அவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ திரும்பியும் க்ளோஸாக வர ட்ரை பண்ணுறான். அப்போ அங்கே ஸ்னோ வருது. ஸ்னோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா அவளுக்கு ஸ்னோனா ரொம்ப பிடிக்குமா. அவள் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறா. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இங்கே என் கூட வான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அதாவது பிரிட்ஜ் மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இந்த சைடு இந்த தாத்தாவை காமிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா கடுப்பில் இருக்கான்.
அவனோட பொண்ணை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு பையனை பிடிச்சிட்டு வந்து, அவன் பாரு ஒரு பொண்ணுக்கிட்ட போய் காப்பி அடிச்சுட்டு வந்திருக்கான், அவனுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே பிடிச்சி திட்டுறாங்க. பட் அவனால் என்ன பண்ண முடியும், அவன் அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கான். இங்கே பாரு எனக்கு தெரியாது, எப்படி இருந்தாலும் அந்த கெவினோட பெரிய கம்பெனியை நம்ம ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் இருக்கான். இந்த சைடு இவங்க 2 பேரும் பிரிட்ஜாண்ட நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, எதுக்கு இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, நீ படத்துலலாம் பார்த்துருக்கீல ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி பிரிட்ஜாண்டா தான் வந்து கிஸ்லாம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ரொம்ப கடுப்பாயிருது. கிஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சரி என் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் ஆச்சு பண்ண அப்படின்னு சொல்லும்போது, என்னடா நீ சரியான குடிக்காரனா இருக்க, பாட்டில் எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. சரி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் குடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ 2 பேரும் சேர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுனால அவள் என்ன பண்ணுறான்னா நிறைய குடிச்சிடுறா. ஹீரோ ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்கிறான். பட் இவன் என்ன பண்ணுறான்னா, அதெல்லாம் முடியாது நான் குடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் எல்லாத்தையும் குடிச்சிடுறா. நெக்ஸ்ட்டு காலைல ஏஞ்சி பார்த்தோன்னே ஹீரோ வந்து ஃபோனில் மெசேஜ்லாம் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி இங்கே சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ்லாம் கொடுத்துருக்கான். நேற்று தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவள் என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா குடிச்சதுக்கப்புறம் ஹீரோ தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் தூக்கிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்து அவளுக்கு ஒரே எம்பாரஸ்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் சீனில் பாரில் 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ பாரில் 2 பேரும் உட்காந்துட்ருக்கும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தன் வந்து சொல்கிறான் ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு பெரிய இன்டர்வியூக்கு போகிறான்னு சொல்லிட்டு எக்ஸுக்கு செம்ம கடுப்பாயிடுது. நெக்ஸ்ட் இந்த சைடு ஹீரோயின் அந்த இன்டர்வியூக்கு போகலான்னு இருக்கும்போது ஒரு கார் ஒரு குட்டி பொண்ணை இடிக்கிற மாதிரி வரும்போது ஹீரோயின் தான் காப்பாற்றுறா. இந்த சைடு ஒருத்தன் வந்து அவன் வந்து ஒரு பெரிய டாக்டர், இவன் வந்து இந்த ட்ராமாவோட 3rd ஹீரோ. ஸோ அவன் வந்து அவன் பொண்ணை தேடிட்டு இருக்கும்போது அந்த பிச்சைக்காரன் வர, அந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அவள் அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன்னு சொல்கிறான். சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே அவன் பொண்ணை காப்பாற்றி ஹீரோயின் தான் கொண்டு வச்சிருக்கா. ஸோ இவங்க கடுப்பாயிடுது, என் பொண்ணு எப்படி நீ கருத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் உங்கள் வார்த்தையை இது பண்ணுங்க, லிமிட்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பொண்ணு நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவள் அந்த கம்பெனிக்கு போய் பார்த்தா அதே அட்லட் அங்கே இருக்கான். இவனுக்கு நம்ம 2nd ஹீரோன்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ இவன் இன்டர்வியூக்கு வர வந்து நினைக்கிறேன் நம்ம 1 மினிட் மட்டும் லேட்டாக வந்திருந்தோம், செம்ம லேட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க கொஞ்சம் ஓவராக பேசுகிறான். நீ லேட்டாக வந்திருக்க, உன்னோட ட்ரெஸ்ஸிங் நல்லாலும் உன்னோட பேச்சு நல்லால அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. சார் நான் 1 மினிட் சீக்கிரமாகவே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, எப்படி நீ இன்டர்வியூ கேட்குறவங்ககிட்டே நீ கொஞ்சம் ஓவராக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே இருக்கும்போது, எனக்கு வேலையே கிடையாது, இவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு அந்த அத்லட் கத்த ஆரம்பிக்கிறான். டே உனக்கு வேலை கொடுத்ததே நான், இந்த பொண்ணை வேலைக்கு கொடுக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யார் தம்பி நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் முறைக்கிறான். நான் வந்து இந்த கம்பெனியோட ஹையர், அதாவது எங்கள் அப்பா தான் இந்த கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்லும்போது இவன் நம்பவே மாட்டேங்கிறான். ஸோ அப்போ அங்கே வந்து அந்த அசிஸ்டண்ட் ஒரு பொண்ணு வரா, வந்து என்ன சொல்கிறேன்னா, இவர் தான் வந்து லீவோட பையன், ஸோ இந்த கம்பெனியோட வருங்கால ஓனர் இவர் தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னது இவர் தான் ஓனரா, ஐயோ சாரி சார் சொல்லி இவன் ரொம்ப கெஞ்சும் போது கூட இவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் சொல்கிறா, சரி ஏதாச்சும் விடுங்க பரவாயில்ல அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் கண்ணால் பார்த்துட்டு இவன் எப்படி எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி ஆள் நமக்கு தேவையில்லை, ஸோ நீ அந்த பொசிஷனை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த பொசிஷன் கொடுக்கும்போது ஹீரோயின் ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்கிறா. ஏன்னா நான் என்னோட உழைப்பில் தான் வரணும்னு சொல்லும்போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்கிறா, இவர் வந்து உங்கள் உழைப்பை பார்த்து தான் கொடுத்துருக்காரு, ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து, உனக்காக நான் ஒரு ட்ரீட் வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட்றாங்க. பட் இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இவனும் வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஃப்ளர்ட் பண்ண, ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடுது. நெக்ஸ்ட் அவள் ஃபோனில் ஏதோ வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசும்போது, சரி நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு இருக்கும்போது அவள் அந்த டாக்டர் மீட் பண்ணுறா. இந்த 3rd ஹீரோ வந்து ஹீரோயின் ஒரு மிஷன் இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த சைடு அவன் வந்து ஒரு பொண்ணு கூட கூட்டிகிட்டு போகிறான். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, இந்த 3rd ஹீரோவோட எக்ஸ் தான். ஸோ அவள் என்ன சொல்கிறான்னா, என்னோட பொண்ணை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த 3rd ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவள் போகலான்னு இருக்கும்போது இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அவளோட அம்மா வந்து என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா, பொண்ணு பிறந்தோடனே அவள் வந்து அந்த பொண்ணை தூக்கி போட்டுவிட்டு அவள் வேறு ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, இப்போ என்னோட பொண்ணு வேணும்னு சொல்லி கேட்குறா, நீ ஹெல்ப் பண்ணு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நடி அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் இந்த சைடு காமிக்கிறாங்க. இவன் பொறுமையாக சொல்கிறான் என் பொண்ணெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் அவள் கொஞ்சம் ஓவராக பேசும்போது ஹீரோயின் வந்து, ஒரு நிமிஷம் இரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேச ஆரம்பிக்கிறா. அவள் பேசும்போது இவளுக்கு ஷாக்கே ஆகிடுது, யாரா இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு. நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் இவளோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னோட பொண்ணு, நீ வந்து பார்த்துக்கவே இல்லை, அந்த பொண்ணு கஷ்டப்படும் போது அந்த பொண்ணு அம்மா அம்மான்னு கேட்கும்போது நீ அவள் பக்கத்தில் இல்லை, ஸோ நீ எந்த ஒரு உரிமையில் நீ அந்த பொண்ணை வந்து உன்னோட அம்மான்னு சொல்லி உன்னோட பொண்ணுன்னு சொல்லிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது இவளுக்கு மூஞ்சே இல்லை. அதுக்கு மேலே அவள் பொண்ணை கேட்குறதுக்கு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவள் போகும்போது ஹீரோயின் வந்து, மறக்காமல் நீ வாங்கின சாப்பாடு எல்லாத்துக்கும் பில்லு கட்டிட்டு போ அப்படின்னு சொல்கிறா.
இந்த சைடு இந்த எக்ஸுக்குலாம் ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா, அவள் அவ்வளோ பெரிய கம்பெனியில போய் வேலையில சேர்ந்துட்டால. ஸோ, இந்த சைடு அந்த எக்ஸோட லவ்வர் ஒரு பிளான் சொல்றா. நெக்ஸ்ட் இந்த சைடு ஹீரோயின காமிக்கிறாங்க. அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ கால் பண்ணி இந்த மாரி அவன் ஃபாரினுக்கு போயிட்டானா, அதுக்கப்புறம் அந்த ஃபாரின்லேருந்து வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறான். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றா. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அவள் வந்து வேலைக்கு போறா நெக்ஸ்ட் டே. ஸோ, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அத்லெட் இருக்கான். அவன் வந்து சும்மா எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, "என்னடா நீ அசிஸ்டண்ட்டா இப்படி தான் வேலை செய்வியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, இப்படி தான் வேலை செய்வேன். நான் உனக்கு ஒரு நல்ல பாடி கார்டாக இருக்க வேண்டாமா?" அப்படின்னு சொல்லும்போது, "சரி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, அந்த ஃபைல் எடுத்துட்டா" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன இவ்வளோ சின்ன வேலை கொடுக்குற?" அப்படின்னு சொல்லும்போது, "சரி அந்த மேல் ஷெல்ஃப்லேருந்து எனக்கு அந்த ஃபைல் எடுத்துட்டா" அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஃபைல் எடுக்க போகிறான். அவன் அந்த ஃபைல் எடுத்தோன்னே, "இந்தா அந்த ஃபைலா?" அப்படின்னு கேட்கும்போது, "இரு நான் வரேன்னு" சொல்லிட்டு அவள் வந்து சேர் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபைல் எடுக்க வரா. டக்குன்னு கீழே விழுற மாதிரி வரும்போது இவன் பிடிச்சிடுறான். இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத வந்து அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்துட்டு, "ஐயோ சாரி" அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளில போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோனும், "ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நின்னுட்டு, "உள்ள வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, அந்த பொண்ணு சொல்றா, இந்த மாரி "நீங்க ஒரு கொலாபரேஷனுக்கு போணும். சென் கம்பெனிக்கு போணும்" அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு அந்த சென் கம்பெனின்னு கேட்டோனே ஷாக். ஏன்னா அது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கம்பெனி. ஸோ சரின்னு சொல்லிட்டு இவ போறா. அங்க போனா உள்ளயே விட மாட்டேங்கிறாங்க. இவளுக்கு வந்து இவங்க 2 பேர்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இவ வந்து அந்த ஓனர் கிட்ட, அதாவது அந்த லவ்வரோட அப்பா கிட்ட பேசுறது தான் வேலை. பட் இவங்க 2 பேரும் உள்ளயே விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. இவளும் பொறுமையா பேசி பார்க்குறா. பட் அவங்க 2 பேரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின மேல மேல ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அப்ப அங்க அந்த அத்லெட் வந்துடுறான். அந்த அத்லெட்ட பார்த்தோனே இவளுக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுது. இந்த லவ்வர் பொண்ணு சொல்றா, "இவன்கிட்ட பிரச்சனை பண்ண வேணாம். நம்ம போயிரலாம் வா" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ஆச்சு? இவனுக்கு போய் பயப்படுற?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ வா நான் அப்புறமேட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ்வர் பொண்ண கூட்டிட்டு போயிடுறா. இந்த சைடு ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். "என்னடா அந்த பொண்ணு உன்ன பார்த்தோனே பயந்துருச்சு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதுவா அந்த பொண்ணு என்னோட ஜூனியரு. நான் அந்த பொண்ண செம்மையா புல்லி பண்ணியிருக்கேன். நான் அவளோட சீனியர். அந்த பொண்ணு சும்மாவே இருக்க மாட்டா. அவ கிளாஸ்ல இருக்க பொண்ணு எல்லாரையும் புல்லி பண்ணுவா. ஸோ அதில வந்து என்னோட தங்கச்சியும் படிப்பா. அவளையும் புல்லி பண்ணனால தான் நான் அவள புல்லி பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் இந்த சைடு ஒரு வயசானவர் காமிக்கிறாரு. அவருக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து பேசுறா. இந்த மாரி, "இங்க வந்து உங்களோட தம்பி தானே சென் கம்பெனியோட ஓனரு. ஸோ உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஏம்மா உன்கிட்ட பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அவர் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துறாரு. ஹீரோயின் தான் என்ன பண்றான்னா, டக்குனு ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்றா. ஸோ அப்போ அங்க வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வந்தவரோட பையனும் வந்துடுறான். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸும் அவரோட லவ்வரும் வந்துடுறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஹீரோயின செம்ம திட்டு திட்டுறாங்க. இந்த பையனுக்கு என்னன்னே தெரியல. அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பட் இருந்தாலும் ஹீரோயின் யாருன்னே தெரியாம அவள பிடிச்சு நல்லா திட்டிட்டு இருக்கா. ஆனா, இந்த எக்ஸும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் ரொம்ப நம்ம ஹீரோயின பிடிச்சு திட்டும்போது தான், இந்த பையன் என்ன சொல்றான்னா, "2 பேரும் வாய மூட்டுருங்க. எங்க அப்பாவோட நெலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியல. சும்மா நீங்க பாட்டுன்னு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு மாரி சோகமா மூஞ்சி வச்சுக்கிறா. அப்போ வெளியில டாக்டர் வராரு. வந்து என்ன சொல்றாருன்னா, "இந்த மாரி ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டான டாக்டர் தான் வரணும். இவருக்கு யுஎஸ்ஏல தான் ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். இல்ல யுஎஸ்ஏல படிச்ச டாக்டர் வந்து தான் ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது தான், ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அதாவது 3 ஹீரோ வந்து யுஎஸ்ஏல படிச்ச ஒரு டாக்டர் தான். ஸோ இவன் என்ன சொல்றான்னா, டக்குன்னு கால் பண்ணி இந்த மாரி 3 ஹீரோவ கால் பண்ணி கூப்பிடுறா. இந்த மாரி ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. வந்து சர்ஜரி பண்ணுவீங்களா? கேட்கும்போது அவனும் ஓகே சொல்றான். ஆனா இந்த சைடு இந்த எக்ஸும் இவங்க 2 பேரும் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின பிடிச்சு திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஹீரோயினும் அமைதியா இருக்கா. அப்ப அங்க வந்து அந்த 3 ஹீரோ வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் அவன் சர்ஜரிக்கு போலான்னு இருக்கும்போது, இவங்க திரும்பி கத்துறாங்க. "எவனையும் கூட்டிட்டு வந்து எங்களோட அங்கிளோட உயிர வாங்க பார்க்குறியா நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இவன் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லும்போது, இவன் என்ன சொல்றான்னா, அதாவது 3 ஹீரோ என்ன சொல்றான்னா, "எனக்கு டைம் இல்ல. அவங்களோட லைஃப் தான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு சீக்கிரமா சர்ஜரி பண்ணி ஆகணும்னு" சொல்லிட்டு அவன் சர்ஜரி பண்றான். பண்ணதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இப்போ ஹார்ட் அட்டாக் வந்ததுல அவனோட பையன்கிட்ட சொல்றாங்க, "இந்த பொண்ணு தான் கால் பண்ணி என்ன வர சொன்னா. தயவு செஞ்சு இந்த பொண்ண பிடிச்சு திட்டாதீங்க. இவங்க 2 பேரும் சொல்றத கேட்கவே கேட்காதீங்கன்னு" சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவனும் தேங்க் யூ சொல்றான். நெக்ஸ்ட்டு ஹீரோயின பார்த்தும் தேங்க் யூ சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணோட அப்பா பிடிச்சு கத்துறாரு, "எப்படியாச்சும் என்னோட அண்ணன சாவடிப்பீங்கன்னு பார்த்தா, உயிரோட கொண்டு வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறாரு. இந்த சைடு ஹீரோயின் அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது, இந்த டாக்டர் என்ன சொல்றான்னா, "என்னோட வீட்டுக்கு வா, நான் உனக்கு ஒரு ட்ரீட் மாரி வைக்கிறேன். ஏன்னா நீ இவ்வளோ பெரிய சர்ஜரி என்ன பண்ண சொல்லியிருக்க. ஸோ எனக்கு ஒரு ப்ரொமோஷன் மாரி கிடைக்க வேண்டியது தான். ஸோ நீ என்னோட வீட்டுக்கு வா, என்னோட பொண்ண கொஞ்சம் பாரு" அப்படின்னு சொல்லும்போது இவன கூட்டிட்டு போறா. இவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஹீரோயின அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிடுது. பட் இவனும் வந்து கூப்பிடாத, அவங்க உன்னோட அம்மா கிடையாதுன்னு சொல்லும்போது, "ப்ளீஸ் என்னோட அம்மாவா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் அப்படியே பார்க்கும்போது, இந்த 3 ஹீரோ என்ன சொல்றான்னா, "இவ சின்ன பொண்ணு, இவ சொல்றதெல்லாம் கண்டுக்காதீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "சரி சரி நான் அதெல்லாம் கண்டுக்கல" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவளுக்கு ஒரு கால் வருது. இந்த மாரி
அவரு முழிச்சுட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம், இந்த சைடு அவன் முழிச்சுனே வந்து அவனோட தம்பிக்கிட்ட தான் பேசுறான். "என்னை யாரு காப்பாத்துனா?" அப்படின்னு சொல்லும்போது, இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணும் சொல்றாங்க, "நாங்க தான் உன்ன காப்பாத்துனோம்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல. அங்க ஒரு பொண்ணு இருந்தா அவ தான் காப்பாத்துனா." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. "நான் தான் உங்கள காப்பாத்துனேன்." அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் அந்த ஹார்ட் அட்டாக் ஆனால அவனோட அப்பா என்ன சொல்றான், "இந்த பொண்ணு தான் கால் பண்ணி பெரிய டாக்டர்லாம் வர சொல்லி உங்களுக்கு சர்ஜரிலாம் பார்த்து விட்டா." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இவ கேட்குறா, "இந்த மாரி உங்க கம்பெனில ஒரு கொலாபரேஷன் பண்ணணும். ப்ளீஸ் ஒத்துப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க சரியானதுக்கப்புறம் இத பத்தி பேசலாம். பட் நான் இப்போ கொஞ்சம் சொல்லிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, இவன் வந்து என்ன பண்றான்னா, அவன் பையன்கிட்ட சொல்றான், "நீ இந்த கொலாபரேஷனுக்கு ஒத்துக்கோ. இந்த பொண்ணோட இந்த கொலாபரேஷன் பண்ணு. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கொலாபரேஷனுக்கு ஒத்துக்கிறான். சைடு ஒரு பையன காமிக்கிறாங்க. அவன் வந்து அதே பிச்சைக்காரன்கிட்ட கேட்குறான். இந்த மாரி ஒரு ரெசார்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா கேட்கும்போது, "அந்த ரெசார்ட் அங்க இருக்குப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இந்த அத்லெட்டும், டாக்டரும், அதுக்கப்புறம் ஹீரோயின் 3 பேரும் சேர்ந்து சாப்பிடும்போது, இந்த அத்லெட்டும், அதுக்கப்புறம் டாக்டர் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இதான் பிடிக்கும், அதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கு. என்னடா இவனுங்க 2 பேரும் சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அங்க அந்த பையன் வந்துடுறான். வந்தோனே என்ன பண்றான்னா, "அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறான். "என்ன தம்பி எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க." சொல்லும்போது, "என்னடா அக்கான்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கோங்க." சொல்லும்போது, "நீங்க தானே எனக்கு 7 வயசு இருக்கும்போது உங்களுக்கு 5 வயசு இருந்தது. அப்ப நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ்லாம் பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் ஏய் ஒரு நிமிஷம் வெளில வா." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவனும் ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. "ஏன்டா நீ அப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ வந்து என்னோட யுஎஸ்ஏ வந்துரு, அம்மாவோட இருந்துரு, என்னோட அம்மாவோட இரு. நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன். நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்லும்போது, "டேய் நான் இங்க ஒரு பெரிய கம்பெனியில வேலை செய்றேன். என்னாலலாம் வர முடியாது. அதுக்கப்புறம் நீ என்னோட சின்ன பையன். உன்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு." சொல்லும்போது, "என்ன நீ தானே வாக்கு குடுத்த." அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேசுறான். நெக்ஸ்ட் இவன் கார்ல உட்காந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாகிட்ட கால்லலாம் பேசுறான். ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது, "சரி சரி அதெல்லாம் ஒத்துப்பா அப்புறமேட்டு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவும் சொல்றாங்க. இந்த சைடு ஹீரோயின் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இதெல்லாம் யோசிக்கிறா. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கம்பெனியில அந்த அங்கிள் கிட்ட தான் வந்து அவரோட அசிஸ்டன்ட் சொல்றா, "இந்த மாரி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகப்போகுது நம்ம கம்பெனி இந்த கொலாபரேஷனால." அப்படின்னு சொல்லும்போது, இவனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த கொலாபரேஷனில் சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டு, இந்த ஹீரோயினோட கம்பெனியை நம்ம ஃப்ளாப் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். இந்த சைடு ஹீரோயின் வந்து ஏஞ்சிக்கிறா. ஏஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாரி "ஹோமுக்கு வந்துரு, நம்ம பாட்டியை பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து அந்த புதுசா வந்த பையன் சொல்கிறான். அவனை நம்ம 4த் ஹீரோன்னு சொல்லலாம். ஸோ இவன் சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, சரி பாட்டியை தானே பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த பாட்டியை பார்க்க போகிறா. ஸோ பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவன் என்ன சொல்கிறான்னா, "பாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இவங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு." சொல்லும்போது, "ஆமாம் ஆமாம்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு 5th ஹீரோவை காமிக்கிறாங்க. இவன் வந்து அதே பிச்சைக்காரன்கிட்ட ஹோம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, "ஹோம் அங்கே இருக்குது." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அவனும் போயிடுறான். இந்த சைடு ஒரு தாத்தாவை காமிக்கிறாங்க. அந்த தாத்தா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், "என்னோட பேரன் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாமா." அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு உன் மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல், பேசணும்னு ஆசைப்பட்றான், ஏதோ பேசு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இருந்தால் பேசுகிறான். ஸோ இந்த 5th ஹீரோ என்ன சொல்கிறான்னா, "எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு." சொல்லும்போது இவருக்கு ஷாக்கு. "என்னடா நீ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணணுன்னு இப்படி சொல்கிற?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை இல்லை எல்லாமே சீக்கிரமாக நடக்கணும்ல." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை." அப்படின்னு சொல்லும்போது இவ சொல்கிறா, "சரி நான் உங்களை ஒரு நாள் நல்லா டேட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ப்ராப்பராக உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி நீங்கள் அது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு யோசிங்க, நான் போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவனும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கலான்னு வரும்போது, அப்போது அந்த 4th ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு சொல்கிறான், அவளும் நானும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா?" கேட்கும்போது, "இல்லை." நீ அவனோட பாய் ஃப்ரெண்டாக கேட்கும்போது, "இல்லை." "அப்போ ஏன் நீ எப்படி சொல்கிறேன்னு?" சொல்லும்போது, "அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன்." அப்படின்னு சொல்கிறான். இந்த சைடு ஹீரோயின் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி அவங்க ப்ரப்போஸ்லாம் பண்ணாங்கன்னு சொல்லும்போது, "அவன் ரொம்ப நல்ல பையமா, பணக்காரன், நீ மேரேஜ் கூட பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு பிடிச்சா தானே பண்ண முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் இந்த சைடு 1st ஹீரோ வந்துடுறான். 1st ஹீரோவோட சேர்ந்து இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, அப்போ அங்கே 2nd ஹீரோவும் வரான். வந்தோடனே உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்கும்போது 3rd ஹீரோவும் வந்துடுறான். 3rd ஹீரோ மீன்ஸ் அந்த புதுசாக வந்து 4th ஹீரோ சாரி. ஸோ இந்த 4th ஹீரோவும் வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யார் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், யார் ஃபஸ்ட்டு ட்ரிங்க் பண்ணணும், யார் செகண்ட் ட்ரிங்க் பண்ணணும். ஸோ அவங்க ஊர்லலாம் வந்து பெரியவங்க தானே ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் பண்ணணும். 1st ஹீரோ சொல்கிறான், "நான் தான் வந்து உங்கள் 2 பேரோட நான் தான் பெரியவன்." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் பண்ணுறான். நெக்ஸ்ட் 2nd ஹீரோ, நெக்ஸ்ட் 4th ஹீரோ, இவங்க 3 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணி அங்கேயே மட்டையாயிடுறாங்க. 3 பேருமே லூஸ் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இங்கே ஹீரோயினுக்கு மண்டையே சுற்றுது. என்னடா இந்த 3 பேருமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே சொல்லிட்டு, "ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லும்போது அவங்க கேட்காம ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அங்கே நின்று டான்ஸ் ஆடிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க.
3 பேர் தூங்குனதுக்கப்புறம் இவங்க 3 பேரை வீட்டில் விடுறதுக்காக இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த டாக்டருக்கு கால் பண்ணுறான். ஸோ டாக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் 3 பேர் இருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து அவங்கள வீட்டில் மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லும்போது டாக்டர் கேட்குறேன், நீ என் கூட வா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வரல, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ தானே கால் பண்ணி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரும் இல்லை, நீங்கள் இருக்கீங்க தான் நம்பி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேறு இடத்துக்கு போகிறா. அதாவது அவளுக்கு வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அவள் போயிருப்பா. பட் அங்கே வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவளை கிட்னாப்பும் யாரோ பண்ணிடுறாங்க. இந்த சைடு ஃபர்ஸ்ட் ஹீரோ ஏஞ்சோனே வந்து என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஹீரோயின் டேஞ்சர்ஸில் இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் ஏஞ்சோனே வந்து சொல்கிறா, எனக்கு பசிக்குது, சாப்பிட்றதுக்காச்சும் ஏதாச்சும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதுக்குள்ளேயே அங்கே அந்த 4 பேருமே வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஹீரோ, செகண்ட் ஹீரோ, தேர்டு அண்ட் ஃபோர்த் ஹீரோ 4 பேருமே வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. கூட இந்த 5th ஹீரோவும் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான் போல். ஸோ ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததுக்கப்புறம் ஹீரோயினை பிடிச்சி திட்டுறாங்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் அந்த மாதிரி இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு ஒரு இன்டர்வியூன்னு சொல்லி சொன்னாங்க, நாளைக்கு வேறு ஒரு இடத்துக்கு வேறு நான் போகணும், ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லுவாங்க சொல்லிட்டு தான் நான் போனேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே அந்த டாக்டர் வந்து ஹீரோயினை டச் பண்ணி செக்கப்லாம் பண்ணுறதுக்கப்புறம் இந்த 4 பேருக்குமே கடுப்பாகுது, நம்மளும் டாக்டர்ஸ்க்கு படிச்சிருக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறாமப்படுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பார்த்துரு இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நாளைக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பார்ட்டிக்கு போகணும், அந்த பார்ட்டியில் நான் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, அது என்னோடய உழைப்பில் போகணுமே, நீங்கள் ஹெல்ப் பண்ணால் அது என்னோட ஒரு வேல்யூவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீ கண்டுக்காத, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறான். இவங்க 4 பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஹீரோயினை எப்படி வந்து நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே யோசிக்கிறாங்க. இந்த பார்ட்டிக்கும் இவங்க போகிறாங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் நடந்த மாதிரியே ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கூட சேர்ந்து இப்போ அந்த பொண்ணோட அப்பாவும் சேர்ந்து ஹீரோயினை இன்சல்ட் பண்ணும்போது, ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவளுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியாதுல்ல. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஸோ எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது ஹீரோயின் பண்ண மாடலில் தான் இந்த எக்ஸ் வந்து காப்பி அடித்து, அதாவது ஹீரோயினை வந்து பிளாக்மெயில் பண்ணி, நீ எனக்காக இது பண்ண அது பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டேருந்து அந்த ப்ராஜெக்டை வாங்கி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். ஸோ அது வழியாக தான் அவன் இந்த கம்பெனியில் சேர்ந்துருக்கான். அவன் ஓன் டேலண்ட்டில் போகவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே சுற்றி இருக்கவங்களாம் வந்து இப்போ அந்த எக்ஸை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஸோ இந்த எக்ஸையும் அதுக்கப்புறம் இந்த 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு போர்ஜரி கரெக்டாக. ஸோ ஒருத்தவங்களோட இது வந்து காப்பிரைட் எதுவுமே கொடுக்காம நம்ம ஸ்டீல் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. ஏன்னா அவளை வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அவங்க ஜாலியாக இருந்துக்கிட்டே இருக்கும்போது, நெக்ஸ்ட் ஒரு நாள் அவள் ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பிச்சைக்காரரை பார்க்குறா. ஸோ அவள் காமிக்கிறான், இந்த கயிறை கொடுத்ததுக்கப்புறம் தான் என் நாள்லாம் நல்லா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் திட்டுறான், ஏம்மா நீ உன்னோட உழைப்பில் போனேன், என்னை பிடிச்சி நீ இப்படி சொல்கிற, என்னாலாம் நீ ஒன்றும் ஃபேமஸ்லாம் ஒன்றும் ஆகலை, நீ உன்னோட உழைப்பால் தான் ஃபேமஸ் ஆனே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஸோ நெக்ஸ்ட் இவள் வந்து டின்னருக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த 4 பேர், அதாவது 5 பேரோட போகிறா. அந்த 5 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயினுக்கு என்ன தான் பிடிக்கும், நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு 5 பேருமே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஐயையோ! நம்ம 5 பக்கமும் வந்து ஒரு அழகான பையன் பின்னாடி சுற்றி வளைச்சிருக்கோமே! ஸோ நம்மளை சுற்றி இந்த 5 ஹேண்ட்ஸமான பையனும் நம்மளை வேணும்னு சொல்லி கேட்குறாங்களே சொல்லிட்டு அவள் ஷாக்கில் இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இவன் இந்த ஷாக்லேயே இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ட்ராமாவில் பார்க்கலாம். பாய்.